குழந்தை இல்லாதவர்கள் அவர்களுக்கு சில ஆலோசனைகள். உங்கள் உடலை எப்போதும் தளர்வாக வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒன்று, உடற்பயிற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, எந்த பயிற்சியாக இருந்தாலும் காலையில் மட்டும் செய்யுங்கள், இரவில் செய்யாதீர்கள். உங்கள் விந்துக்களில் வெளியேறும்போது உயிர் அணுக்கள் அதில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால்தான் உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நம் உடல் நோய்கள் ஏற்பட்டு இருந்தால் நமது உடல் எப்படி சோர்வாக தளர்ந்து இருக்கும், ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி பலமாக இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். அதுபோன்றுதான் விந்துக்கள் வெளியேறும்போது விந்து அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நமது உடல் சூடாக இருக்கும்போது வெளியேறும் விந்துவில் உள்ள அணுக்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்பொழுது நீங்கள் உணவு சாப்பிடும் உணவுகள் அனைத்தும் உடல் ஆரோக்கியத்திற்கேற்றவாறு இருக்க வேண்டும். அதாவது காரசாரமான உணவுகள் சாப்பிட்டால் சிலருக்கு சிறுநீர் போகும் இடம் எரிச்சல் எடுக்கும், ஆசன பகுதி எரிச்சல் எடுக்கும். அது போன்றெல்லாம் எரிச்சல் இருந்தால் உங்களுக்கு அந்த சமயங்களில் நீங்கள் உங்கள் துணையுடன் ஒன்று சேர்ந்தால் அப்பொழுது வெளியேறும் விந்துக்கள் உயிரணுக்கள் பலவீனமாக இருக்கும். அதுக்கு ஆரோக்கியம் இருக்காது. அதே போன்று சிலருக்கு உடல் எப்பொழுதும் சூடாகவே இருக்கும். அவர்களின் விந்து அணுக்களும் உடல் ஆரோக்கியம் அவ்வளவாக இருக்காது. அதுபோன்று இருப்பவர்கள் ஏசி அறையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் குளிர்ச்சியாக இருப்பதற்கான வழிமுறைகளை மேற்கொள்ளுங்கள். உடலில் எப்பொழுது உங்களுக்கு நீங்கள் உடல் உறவு கொள்ளப் போகிறீர்களோ அப்பொழுது இரவு நன்றாக சாப்பிட வேண்டும். சாப்பிடாமல் அதுபோன்று சேரக்கூடாது. எந்த விதமான பயிற்சியாக இருந்தாலும், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியாக இருந்தாலும் காலையில் செய்யுங்கள். இரவில் செய்துவிட்டு உங்கள் துணையுடன் போய் சேரக்கூடாது. அதுபோன்று இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது உடல் நாம் செய்யும் பணிகள் அனைத்திலும் முன்புறமாக சாய்ந்து பயிற்சி அல்லது உங்கள் வேலைகள் ஏதாவது இருந்தாலும் உங்கள் பலத்தை அது குறைக்கும். எந்த அளவுக்கு நமது உடல் நேராக இருந்து பணிகளை செய்கிறோமோ அது உங்கள் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும். உடல் தளர்வு இருந்தால்தான் உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நான் கூறுவது எவ்வளவு பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. நான் கூறியது போன்று முயற்சி செய்து பாருங்கள். உடல் சூட்டை தணித்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும். அதை நீங்கள் தணித்தாலே உங்கள் பிரச்சனைகள் தீரும்.